50 வருஷம் கழிச்சு நாசா திரும்பவும் அவங்களுடைய ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலியமாக நிலவுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த முறை நிலவுக்கு போயிட்டு வரது மட்டும் பிளான் கிடையாது, நிலவில் போய் தங்க போகிறாங்க. நிலவை சுற்றி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும் நிலவுக்குள்ள ஒரு பேஸ் ஸ்டேஷனும் பில்ட் பண்ணி அங்கே இருந்து நிலவை பற்றின ரிசர்ச்சை மேற்கொள்றது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம எதிர்காலத்தில் போகக்கூடிய நிறைய முக்கியமான ஸ்பேஸ் மிஷன்ஸையுமே இந்த நிலவில் தான் இருந்து பண்ண போகிறாங்களாம். பல நாடுகள் போட்டி போட்டுருக்க அந்த சமயத்தில் நாசாவோட ஆர்டிமிஸ் லூனார் பேஸ் ஸ்டேஷன் இது கொஞ்சம் ப்ராமிசிங்காக தாங்க இருக்குது. உலக நாடுகளில் இருக்க நிறைய முக்கியமான ஸ்பேஸ் ஏஜென்சி ஒன்றா சேர்ந்து இந்த பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான வேலைகள் இந்த வருஷமே ஆரம்பிக்க போகுது. என்னென்ன விஷயங்கள் இந்த பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது, இது சாத்தியமா? திஸ் இஸ் அன்சைன்ட். நிலவில் வீடு கட்டலாம். நிலவில் ஒரு வீடு கட்டணும், நிலவில் ஒரு பேஸ் ஸ்டேஷனை கட்டணுங்கிற ஒரு ஐடியா இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. 60 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நிலவில் தரையிறங்க அந்த சமயத்திலேயே பல உலக நாடுகள் நிலவை தங்களுடைய ஒரு இருப்பிடமாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நிலவுக்காக போட்டி போட்டுருந்தாங்க. அதில் முக்கியமானவங்க தான் ரஷ்யா. ஒரு பக்கம் நிலவுக்கு போகணும்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் அப்படியே ஆப்போசிட்டில் ஜிவெஸ்டா ப்ரோக்ராம்களையுமே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டியில் ரஷ்யாவோட அஸ்ட்ரோனட்ஸ் நிலவை தொட்டுட்டு அப்புறம் ஜிவெஸ்டா ப்ரோக்ராம் கிக் ஆஃப் ஆகிறதா ஒரு பிளான் இருந்திருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம் படி நிலவோட ஒரு முக்கிய கிரேட்டர் ஒரு பள்ளத்தாக்கை சூஸ் பண்ணி அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி மாடியூல்ஸாக ஒரு பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணுங்கிறது தான் ஐடியா. இந்த மாடியூல்ஸ் எல்லாமே காற்றடிச்சா இல்லைனா ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பலூன் போல தான் இருக்கும். அங்கே போன மனிதர்கள் இந்த பேஸ் ஸ்டேஷன்லேயே தங்கி அதை இன்னும் பெருசாக்குறது மட்டும் இல்லாமல் நிலவை பற்றின பல ரிசர்ச்சை நிலவிலேயே தங்கி மேற்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் 2 பேர் அமைச்சு அந்த 2 10 12 பேராக மாற்றி தொடர்ந்து குட்டி குட்டி மாடியூல்ஸை ஆட் பண்ணுறது மூலிமா ஒரு பெரிய பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி அந்த இடத்துலையே தேவைப்படக்கூடிய அந்த பவர் அண்ட் ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி நிலவை ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது ரஷ்யாவோட பல நாள் குறிக்கோளாக இருந்திருக்கு. எந்த அளவுக்குனா நிலவில் ஓட்டுறதுக்கான ஒரு குட்டி ட்ரெயினையே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ நிலவில் ட்ராக்கை போட்டு தேவைப்படக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை நிலவோட முக்கியமான பகுதிகளிலிருந்து கொண்டு வரதுக்காக ட்ராக் அண்ட் ட்ரெயின் சிஸ்டத்தையே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இது மொரலைக்கு ஒரு ரோவர் மாதிரி தான் இருக்கும். அதிவேகத்தில் போகக்கூடிய ட்ரெயின் கிடையாது. பட் ஒரு இடத்துல இந்த ரிசோர்ஸஸை இன்னொருத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குட்டி ட்ரெயின் சிஸ்டத்தையும் மனிதர்கள் தங்கக்கூடிய அந்த மாடியூல் சிஸ்டத்தையுமே அவங்க பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன செய்கிறது, அவங்க பக்காவாக பிளான் பண்ணி பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட்டை உருவாக்க அந்த ராக்கெட் கடைசி வரைக்கும் சீறி பாயவே இல்லை. அவங்களுடைய ஒவ்வொரு ராக்கெட் டெஸ்ட்லையுமே தொடர்ந்து ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்களுடைய நிலவை தொடணுங்கிற அந்த கனவாகவே போயிடுச்சு. அமெரிக்கா ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மனிதர்களை திரும்ப நிலவுக்கு அனுப்பாமல் 50 வருஷம் கழிச்சு இப்போதைக்கு ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலிமா திரும்ப மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் நிலவை தொட்டிருக்காங்க. இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலிமா முதல் பெண்ணை நிலவத்தோட வைக்கணும்னு சொல்லி முயற்சியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆனால் அப்போலோ ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஜஸ்ட்டே நம்ம அஸ்ட்ரோனட்ஸை நிலவு போயிட்டு வர வைக்கக்கூடிய அந்த ஒரு டூரிஸ்ட் வேலையை மட்டும் பண்ணாமல் இன்னும் அதிகமாக நிலவை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அங்கேயே தங்க வைக்கணுங்கிற இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் ஒரு மனிதனை கொண்டு போய் அங்கே தக்க வைக்கணும்னா அவனுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்கணும், பவர் சோர்ஸ் இருக்கணும், நிலவில் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ஸ்டேஷனுமே பில்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஒரே ராத்திரியில் பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. அதனால தான் நிலவுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த மனிதர்களை வச்சு எங்கே எப்படி இந்த பேஸ் கேம்பை பில்ட் பண்ணலாங்கிற ஒரு பிளானை வரையறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் நிலவுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் சதர்ன் போல் நிலவோட தென்பகுதியில் தான் லேண்ட் ஆவாங்க. சந்திரயான் 3 போயிருச்சுல அங்கே தான். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர்ஸ் அந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ தண்ணீர் இருக்கும்போது அதை நம்ம குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரித்து ஹைட்ரஜனை ஃபியூலாகவும் ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றாகவும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சதர்ன் போலில் நம்ம போய் இறங்குறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கு. அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 கிரேட்டர்ஸ் ஷாக்கில்டன் அண்ட் டி கிரனாட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த பள்ளங்கள் தான். ஏன் இதை சூஸ் பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல சூரிய வெளிச்சம்ங்கிறது 24 மணி நேரம் 30 நாட்களுக்குமே இருக்கும். நிலவை எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதோடைய சூரிய வெளிச்சம் டே அண்ட் நைட் சைக்கிளுங்கிறது 14 டேஸாக தான் இருக்கும். 14 நாட்கள் நல்லாவே சூரிய வெளிச்சம் இருக்கும், 14 நாட்கள் குளிரும் இருட்டும் இருக்கும். பட் அதுவே அந்த தென் துருவத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த பள்ளங்களில் சூரிய வெளிச்சம் எப்போதுமே இருக்க அந்த சமயத்தில் நம்மளால் அந்த சோலார் பவரை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி இந்த பள்ளத்தாக்குகளை அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ லிட்டலாக இடம் பார்க்க போகிறாங்க. இந்த இடம் பார்த்துட்டு அப்புறம் பேஸ் கேம்பை பில்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். பட் நாசாவால் மட்டும் தனித்து இந்த பேஸ் கேம்பை பில்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரிசோர்ஸஸும் அந்தளவுக்கு சப்போர்ட்டும் நாசா கிட்ட மட்டும் இல்லை. ஸோ அதனால் நாசா மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பேஸ் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹெல்ப் மூலியமாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்டிமிஸ் பேஸ் கேம்புங்கிறது பில்ட் ஆக போகுது. ஒவ்வொரு ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஒவ்வொரு வகையில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாசா என்ன பண்ண போகிறாங்க பார்த்துடலாம். ஸோ நாசா தான் டெக்னிக்கலாக இந்த மொத்த ப்ரோக்ராமுக்கும் லீடர்ஸாக வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலேருந்து க்ரூ அண்ட் கார்கோவை நிலவுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலையை நாசா தான் பண்ண போகிறாங்க. ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் HLSன்னு சொல்லப்படுற இந்த சிஸ்டத்தின் மூலிமா ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டை நாசா பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை டைரெக்டாக நாசாவும் எடுத்து பண்ணலை. அந்த HLS ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ராக்கெட் பில்டிங் ப்ராசஸ்ங்கிறது 2 பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆப்வியஸாக SpaceX அண்ட் ப்ளூ ஆரிஜின்.
ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மனிதர்களை நம்ம பூமியிலிருந்து கொண்டு போய் நிலவில் இறக்கக்கூடிய இந்த வேலையை ஸ்டார்ஷிப் தான் பண்ணுங்கிற மாதிரி இப்போதைக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ப்ளூ ஆர்ச்சினும் இதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த லேண்டஸை பில்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த ஹெச்எல்எஸ் ப்ரோக்ராமை நாசா 2 காம்படிட்டிவ் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்துருக்கிறதுனால இன்னும் பெட்டரான அவுட்புட் வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு போல்டான புத்திசலித்தனமான மூவ் தான். பட் மனிதர்களை டைரெக்டாகவே நிலவில் இறக்கிறதுக்கு முன்னாடி நிலவை சுற்றி ஒரு குட்டி ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறத நாசா மற்ற நாடுகளோட ஹெல்ப் மூலியமாக பில்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு கேட்வே அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட்டி ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். 2 மாடியூல்ஸை பேஸ் பண்ணி நிலவை சுற்றி வரக்கூடிய ஒரு ஆர்பிட்டராக இது வேலை செய்ய போகுது. ஸோ நாசா, ஈசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும், ஜாக்ஸா ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் இந்த கேட்வேவை பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த லூனார் கேட்வேக்கு 3 முக்கியமான ஆப்ஜெக்டிவ் தான். நிலவை ஒரு ஆர்பிட் பண்ணி நிலவில் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை பூமிக்கு அனுப்புறது. அதாவது நிலவில் இப்போ சப்போஸ் மனிதர்கள் ஒரு பேஸ் கேம்ப் அமைச்சு தங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பூமியோட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேட்வேவை யூஸ் பண்ணிப்பாங்க. கம்யூனிகேஷனுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ண போகுது. 2வது மனிதர்கள் பூமியிலேருந்து கிளம்பி நிலவில் தரையை இறங்குறதுக்கு இது ஒரு இன்டர்மீடியேட் கதவாக இருக்க போகுது. நான் தான் கேட்வேங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதர்கள் டைரெக்டாக போய் நிலவில் இறங்காமல் ஃபர்ஸ்ட்டே இந்த கேட்வே கூட போய் டாக் ஆகிடுவாங்க. அங்கேருந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் இல்லைனா நம்ம ப்ளூ ஆர்ஜினோட MK2 லேண்டரை யூஸ் பண்ணி நிலவில் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டையுமே முடிச்சுட்டு நிலவுலேருந்து கிளம்பி கேட்வே கூட டாக் ஆகி அங்கேருந்து திரும்ப பூமி நோக்கி வந்துடுவாங்க. ஸோ சிம்பிளாக இந்த கேட்வேங்கிறது ஒரு கதவாக வேலை செய்ய போது நிலவுக்கு போயிட்டு வர. அண்ட் ஆப்வியஸாக தேவைப்படும் இந்த டெஸ்டட் ரிசர்ச்சஸை இந்த கேட்வேக்குள்ளேருந்தே நம்மளால் பண்ண முடியும். ஸோ பூமிக்கு வந்து தான் இந்த நிலவை பற்றின இந்த ரிசர்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குட்டி ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இப்போதைக்கு நிலவை சுற்றி இந்த கேட்வே வள வரப்போகுது. ஸோ இதை பில்ட் பண்ணுற இந்த வேலையை நாசா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவுக்கு போயிட்டு வர தேவைப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டையுமே நாசா ஆக்சியாம் சொல்லி ஒரு கம்பெனி கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணி அதன் மூலிமா புதுசாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு புது ஸ்பேஸ் சூட்டையுமே நாசா தான் உருவாக்க போகிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான வேலையுமே நாசா பண்ண போகிறாங்க. ரால்ஸ் ராய்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து காரை உருவாக்க போகிறதுல ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரை கிரியேட் பண்ண போகிறாங்க. ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ 100 கிலோவாட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டருங்கிறது இப்போதைக்கு உருவாக்கப்பட்டுருக்கேன். நிலவில் அதை கொண்டு போய் வைக்க போகிறாங்க. ஏன்? ஆப்வியஸாக எனர்ஜிக்காக தான். நிலவில் நமக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை சூரியன் கிட்டேருந்து எடுத்துக்கலாம் சோலார் பேனல்ஸ் மூலிமா. லூனார் கிரிட்னு சொல்லி அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அது மட்டும் பத்தாது. சப்போஸ் நிலவில் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்காகவும் ஹைட்ரஜனை ஃபியூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஆனால் அதுவும் பத்தாது. அதை விட இன்னும் பெட்டரான ரிலேபிளான ஒரு எனர்ஜி சோர்ஸ் தேவைன்னு சொல்லி தான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரை உருவாக்க போகிறாங்க. இந்த மைக்ரோ நியூக்ளியர் ரியாக்டர் 2029 அதோடைய வேலைகளை முடிஞ்சு 2030 நம்ம நிலவில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். நிலவில் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜியை இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு தான் உருவாக்க போகிறோங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நமக்கு ரிலேபிள் சோர்ஸாக அமைஞ்சிருந்தாலும் இந்த விண்வெளியில் நம்ம எந்த ஒரு நியூக்ளியர் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ட்ரீட்டுக்கே அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிற்குது. பட் வெறும் எனர்ஜி சோர்ஸுக்காக குட்டியாக தான் அதை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்க அந்த காரணத்தினால இதை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையாகும் பட்சத்தில் நிலவில் 2030 படி ஒரு குட்டி மைக்ரோ நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது பொருத்தப்படும். ஸோ நாசா பவர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்பேஸ் சூட்டுங்கிறத ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டோட லீடராக இருக்க போகிறாங்க. பட் எல்லாத்தையுமே எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிலவில் போய் அவங்க தங்கணும்ல, அங்கே தங்குறதுக்கு அவங்க தேவைப்படக்கூடிய அந்த மாடியூல்ஸை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலிமா பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் நாசாக்கு அப்புறம் ஈசா தான் மேஜர் கண்ட்ரிபியூட்டர்ஸாக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் பிகினிங்லேயே ஒரேன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலிமா மனிதர்களை பூமியிலேருந்து கொண்டு போகக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் இந்த சர்வீஸ் மாடியூலை உருவாக்கி கொடுத்தது ஈசா தான். அதுலேயே ஒரு மேஜர் கண்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கிறத தொடர்ந்து அந்த கேட்வே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயுமே கம்யூனிகேஷன் டிவைஸை உருவாக்கி கொடுக்கறதும் ஈசாவாக தான் இருக்க போது. எல்லிங்க்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. அப்படியே நிலவில் இருக்க போகிற ஆர்டிமிஸ் பேஸ் கேம்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் போய் தங்கக்கூடிய அந்த குட்டி குட்டி வீடுகளையுமே ஹேபிடேஷன் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதையுமே இந்த ஈசா தான் பில்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். கம்ப்ளீட் மாடியூல்ஸ் கிடையாதுங்க. மொத்தமாக அவங்க மட்டும்தான் இந்த பேஸ் கேம்பை பில்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. குட்டி குட்டி மாடியூல்ஸுங்கிறது இவங்களால பில்ட் பண்ணப்படும். அண்ட் கட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பூமியிலிருந்து கொண்டு போகக்கூடிய அந்த வேலையுமே ஈஸா தான் பண்ண போகிறாங்க. இதுக்காக அவங்க உருவாக்கியிருக்க அந்த ப்ரோக்ராம் பேர் தான் ஆக்ரோநாட். ஸோ பூமியிலேருந்து ஹெவி லோடை, ரொம்ப முக்கியமான அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹெவி லோடை கேரி பண்ணிக்கிட்டு நிலவில் தேவைப்படக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே லேண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக தான் இந்த ஆக்ரோநாட்டுங்கிற ப்ராஜெக்ட் அமைப்போது ஒரு கார்கோ லான்ச்சராக இது இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பூமியிலேருந்து ஒரு கார்கோவாக இது கிளம்பி போய் நிலவில் டெலிவர் பண்ணக்கூடிய அந்த வேலையை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2000 கிலோ மெட்டீரியல்ஸை இதால் ஒரே டைமில் டெலிவர் பண்ண முடியுமா? அண்ட் இது ரீயூசபிள் கார்கோ டெலிவரிங் சிஸ்டமாகவும் இருக்க போகிறதா சொல்லப்படுது. ஸோ தொடர்ந்து இந்த லேண்டரை அவங்களால திரும்ப யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டரை ப்ரெஷரைஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது வெளியே அந்த வேக்கம் உள்ளே வராத மாதிரி ஏர்லாக் பண்ணுறது மூலிமா டெம்பரவரியாக அங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ரானட்ஸ் இந்த லேண்டரையே ஒரு குட்டி தங்கும் இடமாகவும் யூஸ் பண்ண முடியுமா? டெம்பரவரியாக தேவைப்படக்கூடிய பவர் சிஸ்டம், ரோவர்ஸ் எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணுறது வேலையுமே ஈஸாக தான் பண்ண போகிறாங்களாங்க. கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி
கனடியாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோபாட்டிக் ஆர்மை வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே சிஸ்டமில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை இன்னும் பெருசாக பில்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டாக்கிங் அன்டாக்கிங்க்கும் அந்த கனடியாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்க. சின்னதாக ஒரு ரோபாட்டிக் கை மதாது, பட் அதோடைய வேலைப்பாடுகள் கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒர்க்கில் ரொம்ப முக்கியமானதாக அமையும் சொல்லி எண்ணப்படுது. இட்டாலி ஸ்பேஸ் ஏஜென்சி MPH மல்டிபர்பஸ் ஹேபிட்டட்னு சொல்லப்படுற நகரக்கூடிய ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற அந்த பேஸ் கேம்பில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். சப்போஸ் வெயில் அதிகமாக பத்தலை, இல்லைனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம லேபை மாற்றி கொண்டு போகணும்னா அந்த பேஸ் கேம்பை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆனதை அப்படியே தங்கறதுக்கு கொண்டு போக முடியாது, வீட்டை மாற்றி வைக்க முடியாது. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இட்டாலி ஸ்பேஸ் ஏஜென்சி அந்த வீடுகளுக்கு வீல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட போர்ட்டபிள் ஒரு ஹேபிட்டை அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலிமா ஒரு இடத்துக்கு போய் நம்ம ரிசர்ச் மேற்கொள்ளணும்னா அந்த ஹேபிட்டட் அந்த வீட்டையே அப்படியே வீல் மூலிமா நகர்த்து கொண்டு போய் வச்சிடலாம். 2024 தான் நாசா கிட்ட இருந்து இதை பில்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவலே இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்ட கிடச்சிருக்கேன். அண்ட் அவங்க இதை சாதாரணமாகவும் பண்ண போகிறதில்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை பில்ட் பண்ண தேல்சலேனியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட கை கொடுத்து தான் இட்டாலி இந்த ஒரு மாடியூலை இப்போதைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈசாவுக்கு முன்னாடி இந்த ஹேபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் ப்ளேஸ் பண்ணுற அந்த வேலையை இட்டாலி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வரப்போகக்கூடிய மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த இட்டாலியோட அந்த மல்டிபர்பஸ் ஹேபிட்டை மையமாக வச்சு தான் அவங்களுடைய மற்ற மாலிஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். அது உண்மையாகும் பட்சத்தில் இட்டாலி தான் முதல் முறை மனிதர்கள் நிலவில் போய் தங்கக்கூடிய அந்த மாடியூல் ஹேபிட்டே உருவாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். MPH ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சியும் அவங்களுடைய சைடில் இருந்து ஒரு ஹேபிட்டட் மாடியூலை உருவாக்க போகிறாங்க. இது ஏர்லாக் சிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்குமா, ரொம்ப ஒரு சிம்பிளான சிஸ்டம். ஸோ தேவைப்படக்கூடிய இடங்களில் ஈஸியாகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இது அமையுங்கிற மாதிரி சொல்லப்படுது. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கான்டாக்ட் மூலியமாக தான் ஃப்ரெஞ்சுமே இதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியும் தெரியுது. இது டேரெக்டாகவே மற்ற ஹேபிட்டட் கூட ஒன்றா லிங்க் ஆகாமல் தனி ஏர்லாக் மூலியமாக வேலை செய்கிற அந்த காரணத்தினால எங்கெல்லாம் நம்ம ரிசர்ச் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே இந்த ஒரு லேண்டர் இந்த ஒரு போர்ட்டபிள் ஹேபிட்டை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவிலே தங்கி நின்று ரிசர்ச்சை மேற்கொள்ள முடியுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கான். அண்ட் கடைசியாக ஜப்பானோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி டொயோட்டா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு ரோவருங்கிறத பில்ட் பண்ண போகிறாங்க. நாசாவுமே ஒரு 2 ஆஸ்ட்ரோனட் போகிற மாதிரி ஒரு ரோவரை பில்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த ரோவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடியது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் ஸ்பேஸ் சூட் போட்டே ஆகணும். அந்த ஸ்பேஸ் சூட் 8 மணி நேரம் தான் கிட்ட தாக்க பிடிக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குன்னு டைம் லிமிட்டுங்கிறது கிரியேட் ஆகும். அப்படி டைம் லிமிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேன் மாதிரியான ஒரு ரோவரை இதை வந்து ஸ்பேஸ் குரூசர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. டொயோட்டோட ஹெல்ப் மூலிமா ஜாக்ஸா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நகர மாடியூல் மாதிரி தான். அதை மொத்த வேனுமே ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பேஸ் சூட் போட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 மேசிவான சோலார் பேனல் மூலிமா எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி நிலவில் தேவைப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு இந்த ரோவரை உங்களால் யூஸ் பண்ணி போயிட்டு வர முடியும். 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ரோவர் வேலை செய்யுன்னு சொல்லி ஒரு லைஃப் டைம் வாரண்டிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நகர்ற ஹேபிட் மாடியூலாக இது உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸ் சூட் இல்லாமலே போகிற அந்த சமயத்தில் உங்களுக்கு டைம் லிமிட் பிரச்சனைங்கிறதும் பெருசாக இருக்காதுங்கிற மாதிரி இந்த லூனார் வேனுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஜாக்ஸா ஒன்றா சேர்ந்து பில்ட் பண்ண போகிறாங்க. 10லேருந்து 15 km/h வேகத்தில் போகுமா. அண்ட் 2 ஆஸ்ட்ரோனட்டுக்கு 30 நாட்கள் தேவைப்படக்கூடிய அந்த சப்போர்ட்டை இந்த ரோவரால் கொடுக்க முடியுங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போய் அங்கே ரிசர்ச் பண்ணுங்கிற அந்த டைம் லிமிட் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவர் சால்வ் பண்ணும். சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டாக இதுதான் இருக்க போதுன்னு சொல்லப்படுது. 2024 தான் நாசா இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணி ஜப்பான் கிட்ட இதுக்கான அந்த ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டாக இது ஜப்பானுக்கு இருக்க போதுங்க. இத்தனை நாடுகள் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த சமயத்தில் இந்தியா இதுக்குள்ளே போகலைங்க. இஸ்ரோ எந்த ஒரு வகையிலுமே ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமுக்கு இப்போ டேரெக்டாக சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இன்டெரக்டாக நம்ம இது வரைக்கும் நிலவை பற்றி பண்ண அந்த எல்லா ரிசர்ச் டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நாசாவால் யூஸ் பண்ணிக்க முடியும். சந்திராயனோட அந்த கண்டுபிடிப்புகளை பேஸ் பண்ணி தான் நிலவோட தென்பகுதியில் இப்போதைக்கு நாசா அவங்களுடைய ஆர்டிமிஸ் கேம்பை பில்ட் பண்ணுங்கிற அந்த ஐடியாவே கொண்டு வந்துருக்கலாம். ஸோ டேரெக்டாக இஸ்ரோ இப்போதைக்கு ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆகலைனாலும் இன்டெரக்டான சில டேட்டா சப்போர்ட்டுங்கிறத கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ இப்படி எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு விஷயத்தை மிக பெருசாக கொண்டு போகிறாங்க. நிலவை பற்றி நமக்கு தெரியாத பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முதல் அடித்தளமாக இந்த ஆர்டிமிஸ் கேம்புங்கிறது அமைய போது 2026 இந்த வருஷத்துலேருந்தே இதுக்கான வேலைப்பாடுகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே இந்த மாதிரி உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து தான் பில்ட் பண்ணாங்க. அது 2 வருஷத்தோட அழிஞ்சிடும். பட் அதை விட இன்னும் பெட்டரான ஒரு பில்டிங் ப்ராசஸ்ங்கிறது நிலவில் நடக்க போதுங்க. பட் நாசா மட்டும் நிலவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ண போகிறது கிடையாது. ஈலான் மஸ்க் ஐடியா வச்சிருக்காரு. சைனா ஒரு மிகப்பெரிய திட்டமே போட்டிருக்காங்க. யார் முதல்ல வீடு கட்டுவான்னு தெரியல. பட் நிலவில் வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு முன்முயற்சி நடந்துதாங்க இருக்குது. இது கண்டிப்பாக தேவையானா எஸ், நம்மளால் அடிக்கடி நிலவுக்கு போயிட்டு வர முடியாது.
ரிசர்ச் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம நிலவுக்கு அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு போக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிலவில் நமக்கு தேவையான அந்த ரிசோர்ஸஸை எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம நிலவுலேருந்தே ஒரு சின்ன ராக்கெட் லான்ச்சுங்கிறத பண்ணி பூமிலேருந்து கிளம்புறதை விட எஃபிஷியண்ட்டாகவே நிலவுலேருந்து கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நிலவில் தொலைநோக்கிகளை வச்சு அதன் மூலிமா நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சையுமே இன்னும் பெட்டராக புஷ் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு பேஸ் கேம்புங்கிறது தேவை. நாசாக்கு போட்டியா ஈலான் மாஸ்க், சைனா இவங்களை யார் வரப்போகிறா, யார் முதல்ல நிலவில் வீடு கட்ட போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். This is Unsigned, signing off.